ராகுல் காந்தி தொகுதி தொகுதியாக இறங்கி இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணால் விஜய் காலி அதிமுகவுக்கு சிக்கல். ராகுல் காந்தி ரெண்டு விஷயம் விஜயை பற்றி டாராக பேசினார்னா என்ன ஆகும்? தாவேக தலைவர் விஜய் காணாமல் போய்விடுவார். இவர் சொல்கிறார் கரியரோட உச்சம் நீ மொத்தமாக மிச்சம் அப்படின்னு விஜய் ராகுல் காந்தியே முடிச்சு விட்டுருப்பார். எங்களுக்கான நேரம் குறிப்பிட்டு குறைவாக வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. கரெக்டு. பக்கத்து தொகுதி போ சார், உன்னை யார் சார் அங்கேயே குத்த வச்சு உட்கார சொல்றது? புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதுனால இன்னைக்கு அங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் அங்க போறத ஓட்டு போடாம மக்கள் அங்க ரசிகர்களோ தொண்டர்களோ இங்க வந்துருவாங்க. இந்த அவலத்துக்கு எதுக்கு நீங்களாம் அரசியலுக்கு வரீங்க? அந்த அளவுக்கு மோசமான தொண்டர்களை வச்சுக்கிட்டு எப்படி சார் உங்களால அதிமுகன்ற அந்த பிரச்சாரம், அதிமுகவோட அந்த வியூகம், அந்த அதிமுகவோட அந்த வாக்கு வங்கி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஓஜி இஸ் பேக்குன்னு வாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் ஒரு பரபரப்பான சூழல்ல போயிட்டு இருக்கு. 234 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செஞ்சு இப்போ ஒரு 5034 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. களம் எப்படி இருக்குது சார்? அந்த விறுவிறுப்பு ஆரம்பமாயிருச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? களம் ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுப்புலாம் இல்லை, இப்போ பற்றிக்கிட்டு எரியுது கிட்டத்தட்ட. என்ன காரணங்கள் பார்த்திங்கன்னா, பல தொகுதியில் பன்முனை போட்டி. அந்த போக போக என்னென்னா ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டுக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி போகுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். போட்டி என்பது 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு இருந்தாலும் வெற்றி அப்படின்னும்பொழுது 5 முனை போட்டி இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இந்த ஒருத்தர் மற்றவங்களை விட அந்த எக்ஸ்ட்ரா உழைப்பு போடணும், எக்ஸ்ட்ராவாக மக்களை வசீகரமாக பிரச்சாரம் பண்ணணும், அவங்களோட நம்பிக்கை பெறணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ இது 2000 இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, 5 முனை போட்டி 20 வருஷத்தில் இதுதான் ஹையஸ்ட் நாமினேஷன் சொல்லிட்டு கே பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இவர் பல வருடங்களாக செக்ரட்டரியேட்டில் பணியாற்றிய கவர் பண்ண ரிப்போர்ட்டர். எதுவுமே கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுவார் கட்டுரை. தினமணியில் முன்னாடி இருந்தார், இப்போ டிடி நெக்ஸ்ட்டில் இருக்கார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கட்டுரையில் பாலசுப்ரமணியம் முன்னாடி இருந்ததை விட விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்னாடி அந்த அரசியலில் இந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. அப்போது விஜயகாந்த் அவர்கள் வந்த பொழுது பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு நாமினேஷனாக ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு மேலே அது பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது. சுயேட்சைகள்னால் இவ்வளோ பேர், சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. அது விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருகைக்கு பிறகு அது அதிகமாச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது விஜயோட வருகையாலும், அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒரு சைடு இருந்தாலும் சுயேட்சைகள் இருக்காங்க இல்லையா, நிறைய சுயேட்சைகள் போட்டி போடுறது, அது கணிசமாக இந்த 20 வருஷத்தில் ஏறி இருக்கு. இது கடைசியில் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 3902 பேர் வேட்புமனு தாக்கல் ஃபைல் பண்ணாங்க. களத்தில் நின்னது 2586. அதே 2016 10 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணது 5900 போகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது 3777 பேர் களத்தில் நிற்கிறாங்க. அதாவது ஒரு கணிசமான வளர்ச்சி. அங்கேருந்து 2026 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7599 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் களத்தில் இன்றைக்கி 5059 பேர். அப்போ உங்களுக்கு இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னா, கரூரில் அதிகமான வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் அதிகமான வேட்பு தாக்கல், கோயம்புத்தூர் சவுத்து, சேலம் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கம்மியாக வேட்புமனு தாக்கல் பதிவாகிருக்கிறது பார்த்திங்கன்னா உதகமண்டலம், கூடலூர், அதுக்கப்புறம் மதுரை சவுத்து. அப்போது என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தொண்டாமுத்தூர், கரூர், இப்போ நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, இல்லை அந்த இடம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான நாமினேஷன். பெரம்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதிகமான நாமினேஷன் இருக்குது. 40 பேர்கிட்ட. அதில் நிறைய பேர் விஜய்ன்ற பேரில் ஒரு 2-3 பேர், அதே மாதிரி அந்த காமனாக இருப்பாங்க இல்லைங்களா பெரிய கேண்டிடேட்ஸ், அவங்க பேரில் நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ சுயேட்சைகள். அப்போ இது என்ன நம்ம இந்த தேர்தல் பார்க்குறோன்னா, இப்போது இந்த சுயேட்சை நிற்கிறது இதெல்லாமே இந்த வாக்கு எண்ணிக்கை ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் கவுண்டிங். இப்போ இது ஒரு 1/4 ஹவர் 10 நிமிஷம் ஒரு ரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ 1/4 ஹவர் 10 நிமிஷம் ஒரு ரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் தள்ளி போகும். நம்ம முன்னாடி ஒரு 10:30 மணிக்கு ட்ரெண்டு நமக்கு தெரியுதுன்னா, இந்த வாட்டி ஒரு 11 மணி ஆகும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு தெரியறதுக்கு.
ஒரு மணிக்கு நம்ம கிட்டத்தட்ட என்ன யார் வருவாங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த வேலை அரசு ஊழியர்களுக்கு இந்த எலெக்ஷன் நடத்துகிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்களுக்கு எல்லாமே வந்து வேலைபளு கூடுது போகுது. அப்புறம் அந்த சுயேட்சைகள் அதிகமாக இருக்கும்போது என்னென்னா மிஷின்ஸ் வந்து நிறைய வைக்கணும். இப்போ இப்போ ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்துலலாம் வந்து 13 பேர் தான், கூடலூரில் 14 பேர், மதுரை தெற்கில் வந்து 15 பேருன்னும் போது உங்களுக்கு ஒரு 2 மிஷின் வச்சா முடிஞ்சிடும். மிஷினில் வந்து 2 மிஷின் வச்சாங்கன்னா இது ஒரு பேலெட்டு இது ஒரு பேலெட்டு, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு வச்சுட்டாங்கன்னா அப்புறம் விவிபேட் இருக்கும், அது வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வரும், அது முடிஞ்சிடும். இப்போ இந்த வாட்டி ஒரு 70 பேர் நிற்கிறாங்க, 60 பேர் நிற்கிறாங்க அப்படின்னும் போது அது வேலை வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இத்தனை பேர் இந்த தேர்தலை தொடர்ந்து எதிர்கொள்ள இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி போட்டியிடும் வேட்பாளர்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுட்டே வரதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் தேர்தல் பரப்புரை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீப நாட்களில் நடக்கக்கூடிய பரப்புரைகள் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் மாண்பை நிரூபிக்கக்கூடிய வகையில் இல்லாத வகையில் பார்க்கப்படுதே சார். ஒரு குறிப்பிட்ட தனிநபர் விமர்சனங்கள் அதிகம் வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், முதலமைச்சர் அவர்கள் பதிலடி கொடுக்கறதாகட்டும், தொடர்ந்து இந்த நாங்கள் என்ன செஞ்சோம், எதெல்லாம் செஞ்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிற மக்கள் நலன் சார்ந்த வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கறத தாண்டி இப்போ தனி மனித தாக்குதல்கள் சொல்லி அவங்க மீதான விமர்சனங்களை சொல்லி தேர்தலை சந்திக்கிறது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை சார்? இந்த அணுகுமுறை வந்து பல தேர்தலில் நடந்திருக்கு. இது எப்போ வரும் அப்படின்னா கடைசி நேரத்தில் வரும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 80% எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக குறை சொல்லிக்குவாங்க, கொள்கை ரீதியாக பேசிக்குவாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க நாங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்ற மாதிரி போகும். இந்த கடைசி ஒரு 20% பிரச்சாரம் எப்படின்னா தனி மனிதர்கள் தாக்குதல். அதாவது இப்போ என்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளரை சிறுமைப்படுத்துவது, அவர் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, அந்த ப்ரோ ஆன்டி இன்கம்பன்சின்னுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சின்னுவாங்க, இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஏற்றி விடுறது. அதாவது அப்போ அது என்ன ஆகிடும்னா கடைசியில் அந்த லாஸ்ட் ஒரு 20% வந்து எல்லா தேர்தலையுமே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அது இன்றைக்கி பலமுனை போட்டி, அப்புறம் இன்றைக்கி வந்து ஊடகங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய கவர் ஆகுது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வேட்பாளர் ஊருக்குள்ளே போகிறாரு, அதுவும் ஆளுகின்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர் போகிறாரு அப்படின்னா அவங்க வந்து அப்போ பார்த்தது இப்போ தான் வரீங்க, இந்த பக்கமே வரல, ஒரு குடிக்க தண்ணி வந்து தொட்டி கேட்டோம் கட்டி கொடுக்கல, ரோடு மோசமாக இருக்குது போட்டு கொடுக்கல அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டாங்க. அப்போது அன்றைக்கி அந்த செல்ஃபோன் பெனிட்ரேஷன் அவ்வளோ கிடையாது. அதனால் என்ன ஆகுனா அந்த நேரத்தில் அங்கே பத்திரிகையாளர்கள் இருந்தாங்கன்னா அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி அமைச்சர் முற்றுகை, அப்புறம் ஊருக்குள்ளே வந்த எம்எல்ஏ விடாமல் திருத்தி விட்ட பொதுமக்கள் அப்படின்ற மாதிரி செய்தி வந்து அங்கொன்றுமா இங்கொன்றுமா வரும். இது எல்லா தேர்தலும் நடந்திருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் நடந்திருக்கு. இப்போ வந்து அது அதிகமாக தெரியும். என்ன காரணம்னா இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் கிராமங்களே வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களே பார்த்துட்டு பாருங்கள், ஓட்டு கேட்டு வந்தார், பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தப்பித்து ஓடி விட்டார் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரிலாம் காட்சி வருது. இப்போ இது நாளுக்கு நாள் ஆகுனா இன்னும் ஜாஸ்தியாகும். இது கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா, ஓகே இப்போ நம்மளை வந்து திட்டுறாங்க, இல்லை நம்மளை கேள்வி கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை மடைமாற்றம் பண்ணி ஆகணும். எதிரில் இருக்க வேட்பாளர் மிக மோசம், அவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் இவ்வளோ சொத்து வச்சுருக்காரு அப்படின்ற அந்த பர்சனல் அட்டாக்கு போகும். ஓகே, ஏன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் ஹெவி. 5 முனை போட்டின்றது அது வந்து நம்ம வந்து அந்த தேர்தல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேல் பி அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். அப்போ அது வந்து ஒரு பிரச்சனை. இப்போ இது கீழ் லெவல்லே இப்படி இருக்குன்ற போது மேல் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் போயிருக்கும். மேயர் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கலைஞர் அவர்களாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த தனி மனித தாக்குதல் என்பது கடைசி நேரத்தில் வரும். ஓகே, இப்போ இன்றைக்கி அதிகமாக இருக்கே அப்படின்னா இன்றைக்கி ஊடகங்கள் அதிகமாகி போச்சு, அதாவது சமூக ஊடகங்கள் அதிகமாகி போச்சு. யூடியூப் நிறைய பேர் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது எப்பயுமே நடக்கிறது தான். நம்மளோட பார்வை, நம்மளோட புரிதல் அதிகமாக இருக்குது. ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வந்து ஒவ்வொரு ஆட்சியோட முடிவுலையும் இருக்கிறது இயல்பு தான். அதை வந்து அதிமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சரியான முறையில் இந்த தேர்தலை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்களா சார்? இல்லைங்க, அது வந்து சரியான தேர்தலில் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையான்றது நம்ம முடிவை பார்த்து தான் தெரியணும். ஓகே, ஆனால் எல்லா ஆட்சிக்கு எதிராகவும் மக்களுக்கு கோபம் இருக்கும். அதாவது மக்களுக்கு கோபமே இருக்காது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பையோ இல்லை ஒரு பிரச்சாரத்தையோ இல்லை ஒரு செய்திகளை நீங்கள் தொடர்ந்து வெளியிடுறீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வது. எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, திருப்பி 200 சீட்டு வருவாங்க, திருப்பி 210 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை 180 சீட்டு கம்ஃபர்டபுளாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு பிரச்சாரமாக நான் பார்க்குறேன். அது செய்தின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். என்ன காரணம்னா மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அதை ஒரு பத்திரிகையாளராக என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது, போகிற இடத்துல அதை நம்ம பேச முடியுது. ஆனால் பிரச்சனை இருக்குது. ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. பிரச்சனையே இல்லை, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, கரண்ட்டு பில்லெல்லாம் குறைஞ்சிருக்கு, சொத்து வரியெல்லாம் என்னங்க சொத்து வரி, நாட்டு வளர்ச்சிக்கு இது கூட பண்ணலைன்னா எப்படி, தண்ணி என்ன அரசாங்கம் கொடுக்குது, தண்ணி வரி கட்டினா என்ன, அப்படிலாம் யாரும் சத்தியமாக சந்தோஷமாலாம் கட்டலை. எல்லாரும் சொத்து வரி தண்ணி வரி ஏற்றுறதுலாம் வயிறெறிஞ்சி தான் கட்டுறாங்க. யாருமே இனிக்க போய் பண்ணலை. அப்போ ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக பேசப்படுவதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ சுங்க வரி இருக்குது, மத்திய அரசால் அது வசூலிக்கப்படுகிறது. யாரும் வந்து சந்தோஷமாலாம் போய் சுங்க வரி கட்டலை. பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை, சிலிண்டர் தட்டுப்பாடு, இதெல்லாம் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் வந்து மக்கள் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த ஃபாஸ்டேகு, பேங்க்கு, அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த செல்ஃபோன் சமாச்சாரங்கள், இது எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து போதிய அளவுக்கு நல்லா இல்லை. அப்போது இதனோட நோக்கம் எல்லாமே வந்து வியாபார நோக்கம். மக்களுக்கு தேவையில்லாத அழுத்தங்கள் அதிகம், மக்களுக்கு தேவையில்லாமல் வரிச்சுமை, தேவையில்லாத தண்ட செலவு, விரயம், பண விரயம், நேர விரயம், இப்படி தான் இருக்குது மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணுறது. அப்போ மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் நடக்க வர இருக்கிறது வந்து மாநில சட்டமன்ற தேர்தல். இது டெல்லியோட ஒப்பிடுறது, டெல்லியோட இது தேர்தல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதை வந்து இந்த கோல் போஸ்ட்டை மாற்றுறது, தேர்தலோட போக்கை வந்து திருப்ப பார்க்குறது. இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள், இப்போது இதுக்கும் இப்போ ரோட்டில் நாய் சுற்றுது, நிறைய இடத்துல இருக்குது இந்த பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த 5 வருஷத்தில் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வோ இல்லை ஒரு முயற்சியோ எடுக்கவே இல்லை. ஒரு சில முக்கியமானவர்கள் அரசியல் ரீதியாக, நானே இதை பற்றி பேசியிருக்கேன், பத்திரிகையாளராக அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், அவங்ககிட்ட பேட்டி எடுத்திருக்கிறேன், இல்லை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒரு 10 நாய் 5 நாய் வந்து தெருத்துது, வயசானவங்க போய் விழுறாங்க, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறோன்னா இது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அப்போது எங்களோட ஒரே பிரச்சனை, மக்களோட ஒரே பிரச்சனை நரேந்திர மோடிஜி அவர்கள் தானா? என்னோடய கேள்வி அதான். அப்போது அது வந்து ஒரு மடைமாற்றம் திமுக செய்கிறது. ஓகே. அதிமுக பொறுத்தவரைலாம் என்னென்னா, அந்த ஒரு எழுச்சியோ இல்லை ஒரு எதிர்க்கட்சியாவோ வந்து ரொம்ப நாளாக வந்து சரியாக செயல்படலை, இல்லை செயல்பட முடியல, எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்னென்னா உட்கட்சி பிரச்சனை. அப்போது ஒரு அரசுக்கு எதிரான அந்த அலை போன்ற ஒரு எதிர்நிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உணர முடியாத ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி அதான், எதிர்க்கட்சிகள் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அப்போ மக்கள் பிரச்சனை இருக்குது, எதிர்க்கட்சி அதை சரியாக அந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்ருக்காங்களா, இல்லை அது போதிய அளவுக்கு ஆட்சிக்கு எதிராக திருப்பியிருக்காங்களா அப்படின்னா அந்த கேள்வியில் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. போதிய அளவுக்கு சரியாக செய்யலையோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கு ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா அவர்கள், அப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆனால் ஒன்றா பிஜேபி ஒரு சில விஷயங்கள் தலையிடுது, இதிலே பேசி இவங்களோட அரசியலே பேசி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த அரசியல், மக்களுக்கு உண்டான தேவைகள் வந்து நிறைய விஷயத்த கோட்டை விட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது லாஸ்ட்டு ஒரு மாதமாக 1.5 மாதமாக பார்த்திங்கன்னா ஸ்பீடு எடுக்குது, வேகம் எடுக்குது, பிக்கப் ஆகும். அதிமுகன்ற அந்த பிரச்சாரம், அதிமுகவோட அந்த வியூகம், அந்த அதிமுகவோட அந்த வாக்கு வங்கி, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஓஜி இஸ் பேக்குன்னுவாங்க. அது ஒரிஜினலாக அதிமுக பழைய கட்சிக்காரங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி கட்டுறது, பிரச்சாரத்துக்கு போகிறது, 4 இடத்துல டீ கடையில் உட்காருறது, பேசுறது, அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி இந்த அதிமுக இன்றைக்கி இஸ் பேக் இன் ஃபார்ம், அதுவும் காண முடியுது. அப்போ ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்குன்றீங்க எப்பயுமே, அது அதிமுக அறுவடை செய்யுமா அப்படின்னா அதில் ஏன் கோட்டீஸ்வரனால் கரெக்டாக சொல்ல முடியலன்னா, இது வெறும் அந்த ஒரு எழுச்சியோ இல்லை எதிர்ப்பு நிலை என்பது விசிபிளாக தெரியல. ஓகே. 2. 3வது, ஏன் இது இப்படி ஒரு மந்த நிலைக்கு போச்சு, அதிமுகவால் ஏன் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக ஒரு அலையை வந்து இன்னும் திருப்ப முடியல ஆட்சிக்கு எதிராக? அதாவது உங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் இருக்குது, போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது, சட்ட பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு விலைவாசி பிரச்சனை, இதெல்லாம் இருந்தும் கூட ஏன் வந்து அந்த விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு புது அரசியல், ஒரு புது கணக்கு பண்ணுறார். இப்போ அந்த அரசியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது டைவர்ஷன் ஆகுது. யார் புதுசாக வந்த கட்சி, யாருக்கு கூட்டம் நிறைய சேருது அப்படின்னும்போது அது ஒரு டைவர்ஷன் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பல வருடங்களாக, பல தேர்தல்களாக மக்களுக்கு கொள்கைன்னு பார்க்கும்போது உண்மையான நல்ல கொள்கை அவர்கிட்ட தான் இருக்குது, பேசுபொருள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த அலையன்ஸோ அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவரது வந்து ஒரு பேசுபொருளாகி அவரது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓரளவுக்கு அந்த ஃபார்மேஷன் வரல. இது இல்லாமல் அந்தந்த தொகுதியில் வந்து சுயேட்சை போட்டியாளர்கள், அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வேட்பாளர் போடுறாங்க, ஐயா ராமதாஸ் வேட்பாளர் போடுறாங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தேர்தல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா,
அது இன்னும் வந்து இன்னும் 2 வாரம் இருக்குது. ஓகே. இதுவரையிலும் அந்த ஒரு அரசுக்கு எதிரான அந்த அலை என்பது இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என் கண்ணுக்கு தெரியல. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அதிமுக இஸ் பேக், திமுக வர்சஸ் அதிமுகன்ற அந்த போட்டி கடுமையாக போயிட்டுருக்க மாதிரி என்னால் ஒரு பத்திரிகையாளர் நான் இன்றைக்கி அதை தான் பார்க்க முடியுது, உணர முடியுது. தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கான பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது தொடர்ந்து மறுக்கப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து கட்சியை சார்ந்த பலரும் முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் நேற்றைய தினம் நெல்லை தூத்துக்குடியில் அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையும் மேற்கொண்டிருந்தார். நிறைய விஷயங்களையும் சொல்லியிருந்தார். உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட தான் இருக்குது, தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடி என் கூட இருந்தவங்களை வச்சு எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்புறாங்க, கரூர் சம்பவத்தையும் திரும்ப என் மேலே பழி போட பார்க்குறாங்க, எந்த விஷயமா இதுவா விஜய் மேலே பழிய போடு, விஜய் மேலே பழிய போடுன்ட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து திமுக அரசை அட்ரஸ் பண்ணுற மாதிரியே தான் வச்சுட்டு இருக்காரு. நேற்றைய கூட்டம் ஒரு எழுச்சியாக பார்க்கலாமா, இல்லை இன்னொரு தவிர்க்கப்பட வேண்டிய ஆபத்தாக பார்க்கலாமா சார் நெல்லையில்? ரெண்டுமே இருக்குங்க. அதாவது தாவேக தொண்டர்களுக்கோ தாவேக வேட்பாளர்களுக்கோ அது வந்து ஒரு எழுச்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பிரச்சனை என்னன்னா விஜய் வெளியில் வராதது தான் பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொன்று ஆக்சிஜனாக இருக்கும். அதுதான் அந்த கட்சியினுடைய சுவாச காற்று. அந்த சுவாச காற்றை நீங்கள் எவ்வளோ அந்த கட்சிக்கு குடிக்கிறீங்களோ அது அந்த கட்சி அவ்வளோக்கு வளரும். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபியோட சுவாச காற்றுன்னு எடுத்திங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸோட சுவாச காற்றுன்றது மதவாத சக்திகளை எதிர்ப்பு. ஒரு இந்தியானா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது காங்கிரஸோட சுவாச காற்று. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் அவங்களோட. ஆனால் அவங்க சுதந்திர போராட்ட அப்பத்திலேருந்து ஆரம்பித்தப்போ இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்றது காங்கிரஸோட அந்த மூச்சுக்காற்று. திமுகவோட மூச்சுக்காற்று என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணாவால் விதைக்கப்பட்டது என்னன்னா, வளர்க்கப்பட்டது மத்தியில் இருக்கவங்க, மாநில சுயாட்சி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் இருக்கிறவங்க எதிரானவர்கள், நம்மளோட அந்த தனித்தன்மையோ மொழியோ கலாச்சாரத்தை வந்து மத்திய அரசில் இல்லை டெல்லியில் இருக்கிறவங்க அதை வந்து நம்மகிட்ட பறிக்க பார்ப்பாங்க, அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது திமுகவோட ஆக்சிஜன். அதிமுகவோட ஆக்சிஜன் என்னென்னா, திமுக மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசிட்டு கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணுவாங்கன்னு எம்ஜிஆர் சொன்னார், கணக்கு கேட்டார். அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான் சொன்னாங்க, திமுகன்றது ஒரு தீய சக்தி, அது அரசியல்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு, திமுக வந்து அரசியலில் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவோட ஆக்சிஜன். இப்போ விஜய் அவர்களோட ஆக்சிஜன் தாவேக்காது என்னென்னா, அவருமே வந்து திமுக தீய சக்தி, திமுக வந்து அரசியல்லேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதிமுக மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியோட அந்த ஆக்சிஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரையிலும் தமிழ் தேசியம், தமிழர்களுக்கு முக்கியத்துவம், தமிழ்நாடுக்குன்னு அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம், அதுக்குன்னு ஒரு தனி வேலைவாய்ப்பு, இளைஞர்களை மேம்படுத்துறது, குடும்ப அரசியல் ஆகாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு எல்லாம் கலந்த மாதிரி அது ஒரு ஆக்சிஜன். அப்போது இதெல்லாம் வந்து ஆக்சிஜன். இதில் ஆக்சிஜன் சப்ளை அடிக்கடி கட்டாகிற ஒரு கட்சி எதுனா தாவேகா. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வெளியில் வந்து அரசியல் பேசி, அரசியல் மக்களுக்கு பார்த்து, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு, மக்களுக்கு எது எங்கே என்னென்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் சேர்ந்து பேசினா தான் அரசியல். நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 நாளைக்கு ஒரு வாட்டி வெளியில் வந்துட்டு வெறும் வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிறது, இல்லை திமுக பற்றி பேசிட்டு போயிடுறதுன்றது, அது வந்து உங்களையே நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்கிறீங்க. உங்கள் கட்சிக்கு தேவையான அந்த உணவு, அந்த ஆக்சிஜனை வந்து நீங்களே வழங்க மாட்டீங்க. இது எல்லாமே தெரிஞ்சு மக்கள் விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. மக்கள்னு நீங்கள் அங்கே தவறாக சொல்லுங்கள், விஜயோட ரசிகர்கள்னு சொல்லுங்கள், விஜயோட ஆதரவாளர் சொல்லுங்கள், எல்லா மக்களும் போய் அங்கே போய் நிற்கல. ஓகே, இன்றைக்கி நான் சொல்கிறேன், பிரதான 2 கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. விஜய் அந்த ரேஸிலே கிடையாது. இல்லாத ஒருத்தரை, ரேஸிலே இல்லாத ஒருத்தரை ரேஸில் இருக்காரு, வண்டி ஓட்டுறாரு, வேகமாக போகிறாரு, முந்தி செல்கிறாரு, முன்னேறுகிறார், 2வது இடத்தை முந்தி விட்டார், முதல் இடத்துக்கு நோக்கி பயணம் பண்ணிக்கிறார், முதல் இடத்தையும் வென்று விட்டார்ன்ற மாதிரி இவங்களா ஒரு கற்பனை குதிரையை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் அந்த ரேஸ்லேயே கிடையாது. ஏன்னா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். நேற்று திருவண்ணாமலையில் நல்ல கூட்டம். திருவண்ணாமலையில் ஈவாவேலோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்ல கூட்டத்துக்கு நடுவில் ஒரு எழுச்சி உரையோ இல்லை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, பொதுமக்கள்கிட்ட அப்பீல் பண்ணுற மாதிரி, வாக்கு சேகரிக்கிற மாதிரி அவரால் என்ன உழைக்க முடியுமோ நேற்று பூரா திருவண்ணாமலை சுற்றி எல்லா தொகுதி பக்கத்தில் இருக்கிற சந்து பொந்து எங்கெங்கெல்லாம் அந்த வண்டி போக முடியுமோ போய் பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு சேர்க்குறாரு. அந்த இப்போ வேட்பாளர்கள், அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் ஈவாவேலுவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவங்களுக்கு உள்ளூர் செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கட்சி தலைவராக நான் என்ன பண்ணணும், போய் அந்த ஆக்சிஜனை, அந்த உணவை தொண்டர்களுக்கு, அந்த எழுச்சியை கொடுக்கணும். அப்போதான் அவங்க போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. அங்கே வர மக்கள், அது அந்த கூட்டத்தை பார்க்க வர மக்கள், இல்லை முதல்வரை பார்க்க வர மக்கள் கன்வின்ஸ் ஆகும், ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்.
ஏன் திமுக ஆட்சி திருப்பி வரணும், ஏன் மத்திய அரசை திமுக எதிர்க்குது, என்ன காரணம், ஏன் அதிமுக வேண்டாம் அப்படின்னு விளக்கம் பண்ணி இந்த வெயிலில் அதிகமாக உழைச்சி போகிறாங்க. இது முதலமைச்சர், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காலையில் 8 மணிக்கு வீட்டில் கூட்டம், கட்சிக்காரங்க மீட்டிங், 9 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு, 10 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு, 11 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு. இப்போ சைதாப்பேட்டை அதெல்லாம் வந்து காலையில் கவர் பண்ணுறோம், விருகம்பாக்கம் அதெல்லாம். அப்போது 9 மணி ஆரம்பிச்சுட்டு 11, 12 வரையிலும் பிரச்சாரம், 3 தொகுதி கவர் பண்ணுறாங்க. வேளச்சேரி வரணும், முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு, முடிஞ்ச உடனே திருப்பி 3 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு. வெயில் 3 மணி, நேற்று மெட்ராஸில் எப்படி வெயில் அடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 4 மணி ஒரு பாயிண்ட்டு, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், டி நகர், அப்புறம் இன்னும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 8லேருந்து 9 தொகுதி நேற்று சுற்றி வந்துடும். சென்னையில் அடிக்கிற வெயிலில் வேர்வையில் எல்லாம் ஈரமாகி போய் ஷர்ட்டெல்லாம். ஆனால் பிரச்சாரம், குக்கருக்கு ஓட்டு கேட்குறாரு, ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறாரு, ஊர் ஊராக போய் சுற்றி வராங்க. சொல்லிவிட்டு நேற்று நைட்டு போய் 2 பேருமே லேட்டாக தான் படுத்திருப்பாங்க. யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வர் ஸ்டாலினும் நேற்று நைட்டு போய் லேட்டாக தான் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு 18 வயசோ இல்லை அவங்க ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் மேட்ச் ஆடுற மாதிரிலாம் அவங்க யங்ஸ்டர் கிடையாது. அவங்களுக்கும் உடம்பு தான், அவங்களுக்கு இரும்புலையோ இல்லை வந்து இப்போ ஒயர்லேயோ செஞ்ச உடம்பு கிடையாது. அவங்களும் எலும்பு, சதை, ரத்தம் இதெல்லாம் கலந்தவங்க தான். உடல் உழைப்பு எவ்வளோ நேரம்? இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வண்டியில் ஏறுறாங்க, 4 மணி நேரம் காலையில், அதுக்கப்புறம் வண்டியை விட்டு இறங்கிட்டு திருப்பி மறுபடியும் அந்த வண்டியில் ஏறி சாயந்தரம் 4 மணிலேருந்து 9:30 மணி, 9:45 வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த வண்டியில் நின்று மூவ் பண்ணி கையெழுத்து கும்பிட்டு பேசிக்கிட்டு இன்னும் ஆகும் உடம்பு. எவ்வளோ தான் தண்ணி குடிப்பீங்க, இளநீர் குடிப்பீங்க, மோர் குடித்தாலும் தன்னோட உடம்பை வந்து வறுத்து போய் ஓட்டு கேட்குறாங்க. திமுகவில் வந்து சென்னை வந்து இதுன்றாங்க, அதனால தான் சென்னையில் இப்போ இந்த பிரச்சாரத்தை பண்ணுறோம், நாங்கள் வந்து சென்னையை மாற்றுவோம் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். ஓகே, திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு உங்களோட அந்த இதை கொடுங்க, திருப்பி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டு பெறாரு. யார்? முதல்வர் ஸ்டாலின். இவர் உங்கள் விஜய்ன்னு பாட்டு போட்டுன்னு ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு வேகமாக போனார். போன இடத்துல பேசினார், நல்லா உணர்வுபூர்வமாக பேசினார், எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாருங்க. இன்றைக்கி கடலூர் போயிருக்கணும். இப்போ இவங்க போய் சுற்றுற ரீச்சும் அவர் போய் பேசுகிற இடமும் கவரேஜ், நீங்கள் மேன் ஒர்க்கிங் டேஸ் இல்லை அவர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் கால்வாசி கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிகமாக, அதாவது முதல்வரை விட அதிகமான கவரேஜ் பார்த்தா இபிஎஸ், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, பப்ளிக்கை சந்தித்தது, பேசுனது, ஒர்க்கிங் ஹவர்ஸு. அதாவது யார் அதிகமாக நேற்று உழைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கான நேரம் வந்து குறிப்பிட்டு குறைவாக வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க சார். எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 1 மணி நேரம் தான் பேசணும், 20 நிமிஷம் தான் பேசணும், அரை மணி நேரம். கரெக்டு. பக்கத்து தொகுதி போ சார், உனியார் சார் அங்கேயே குத்த வச்சு உட்கார சொல்கிறது. ஏன் ஒரு 234 தொகுதி இருக்குதுல்ல. சரி, நெல்லை போனீங்களா, நெல்லையிலேருந்து தென்காசி போகிறது, தென்காசிலேருந்து மதுரை வர்றது, நைட்டு வரலாம் என்ன இருக்குது? ஏன் 10 மணி வரலாம் பிரச்சாரம் பண்ணலாம்ல? நைட்டு 9:45 வரலாம் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாருல எடப்பாடி பழனிசாமி. ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதானே? மாற்றுன்றீங்கல்ல, யாருக்கு யார் மாற்று பண்ண வேண்டியதானே? உங்களை யார் கை பிடிச்சிக்கினாங்களா? யாரா தேர்தல் ஆணையம் வந்து கை பிடிச்சிக்கிச்சா? சரி, இன்றைக்கி கடலூரில் பிரச்சாரம் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, போக வேண்டியதானே? அன்றைக்கி கேட்டது 4 சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி கொடுத்தாங்கல்ல, பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? காலைல வரும்போதே புசுன்னு வரீங்க நீங்கள். முதல்வர் ஸ்டாலின் முகம் பாருங்கள் வாடி இருக்கும், எடப்பாடி பழனிசாமி முகம் பாருங்கள் வாடி இருக்கும். ஏன்? வெயிலில் சுற்றுறது. தன்னோட அந்த விட்டு வர்றதுலாம் இல்லை, உச்சம் நான் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தேன். அவங்க கூட தான் ஏசியில் பார்த்து தூங்கினா நல்லா தானே இருக்கும். வெயிலுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஏன் முதல்வருக்கு வீடே இல்லையா? ஏசி இல்லையா? எல்லாருக்கும் என்னங்க வாழ்க்கை? 1.5 டன் ஏசி, ஒரு காரு, நல்ல காரு, ஒரு 3 வேளை சாப்பிட முடியும். அதுவே சுகர் கீர் வந்துச்சுன்னா அதுவும் சாப்பிடாதுன்றாங்க. இதுதான் வாழ்க்கை. அவங்கவுங்க அந்தந்த லிமிட்டேஷனில் என்னென்ன பண்ண முடியுமோ பிரச்சாரம் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து ஊழல் பற்றியோ குடும்ப அரசியல் பற்றியோ கூட்டணி பற்றியோ அதெல்லாம் நான் எதுவுமே பேசலை. நான் பேசுகிறது தனி மனித உழைப்பை பற்றி பேசுகிறேன். இதில் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமானே சேர்த்துக்கோங்க. இந்த 2 பேருக்கும் சற்றும் குறையாமல், இல்லை இவர்களை விட இன்னும் அதிகமாக தெருவாக போய் பார்க்கறது, மக்கள் அதிகமாக சந்திக்கிறது அண்ணன் சீமான். நேற்று அவர் எங்கெங்கே போனார் எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்க்காம ஒரு விஷயம் தெரியாமல் என்னால் சொல்ல முடியும், நேற்று அவர் அந்த நாளை வீணாக்கியிருக்க மாட்டார். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஒரு நாளை வீணாக்கும். ஏன்னா அந்த நேரத்தோட முக்கியத்துவம் என்னன்றது இந்த 3 பேருக்கும் தெரியும். யார் யாருக்கு தெரியும்? முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும்,
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமானுக்கு தெரியும். ஓகே. இந்த நேரத்தோட முக்கியம் தெரியாமல், தேர்தலினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் ஒருத்தர் இருக்கிறாரு கட்சி நடத்துறாருன்னா அது தாவேக தலைவர் விஜய். நம்ம இப்போ என்னன்னா இவர் எப்போ பார்த்தாலும் இது சரி. நான் என்ன கேட்குறேன், இப்போ கூட உழைக்கலைன்னா எப்போ உழைப்பீங்க? உழைப்புன்றது இருக்கா இல்லையா? சரி, இன்னைக்கு ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்கே உழைக்கலையே, நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சா உக்காந்துட்டா நீங்கள் உழைப்பீங்களா? உங்களை யாரா கேட்க முடியும்? இன்றைக்கி என்னத்துக்கு கடலூர் அவர் ரத்து பண்ணார்? எதுக்கு ரத்து பண்ணார்? என்ன பிரச்சனை? இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க? காவல்துறை அனுமதி தரல, காவல்துறை அனுமதி தரல, எங்களை ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க, அமுக்குறாங்க. அப்போ பூரா பொய் தானே. கடலூரில் கொடுத்தாங்களா? கடலூரில் கூப்பிடுறாங்களா? பக்கத்துல புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதுனால இன்னைக்கு அங்க வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் அங்க போறத வந்து ஓட்டு போடாம மக்கள் அங்க ரசிகர்களோ தொண்டர்களோ இங்க வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காரணங்களால இந்த அவலத்துக்கு எதுக்கு நீங்களாம் அரசியலுக்கு வரீங்க? அந்த அளவுக்கு மோசமான தொண்டர்களை வச்சுக்கிட்டு எப்படி சார் உங்களால திராவிட கட்சிகளுக்கு எதிர் நான் தான் பேச முடியும்? அப்போ இந்த பயம் இருக்குல்ல. சரி, அப்போ நான் ஓட்டு போடுற அன்னைக்கு டெய்லிக்கு எல்லா டிவிலையும் விஜய் படமாக போட்டாங்க. ஒரு படத்தில் மெர்சல், ஒரு படத்தில் பிகிலு, ஒரு படத்தில் தலைவா, ஒரு படத்தில் வந்து பழைய லவ் டுடே, காதலுக்கு மரியாதை போட்டாங்க. எல்லா விஜய் ரசிகரும் அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துறீங்களா? ஓட்டு போட அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? என்ன அபத்தமான இது? என்ன சொல்லணும்? இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் வராத, போய் அங்கே போய் ஓட்டு போடு. இல்லை பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டு வந்து கூட என்கிட்ட கை காட்டு ஓட்டு போட்டுன்னு வியூ அமைக்கணும் சார். எதையேடு பயம் 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 பயம். அந்த பயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா நாடகம். ஒரு ரஜினி சாரை வந்து நிறைய நேரத்தில் வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க இந்த தேர்தலுக்கு வராதனால. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையிலையும் அவர் உள்ளே பூந்து அந்த மேடையை அவருக்கு உண்டான மேடையெல்லாம் நிறைய தருணத்தில் ஆக்கியிருக்காரு. முன்னாள் மேயராக இருந்த துணை மேயர் இன்சார்ஜாக இருந்த கராத்தே தயாரிச்சு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா புட்டு புட்டு வைப்பார். ரஜினி சாருக்கு எவ்வளோ தைரியம் ஜாஸ்தின்னு. கலைஞர் அவர்கள் இறக்குறாரு, போய் பார்க்கணும், கூட்டம் சேர்ந்துச்சு, போக முடியல கோபாலபுரத்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து விடிகாத்தால 5 மணிக்கு கிளம்பி 5:30 மணிக்கு போய் பார்க்குறாரு. முன்னாள் முயற்சி எடுக்கிறார், போக முடியும். ஏன்னா கூட்டம், அந்த கூட்ட நெரிசலில் எப்படி போகணும் வரணும் அந்த எண்ணம் இருக்குல்ல. ஏன் அவர் நடிகர் இல்லையா? அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அவரை நசுக்க மாட்டாங்களா? இல்லை, நேற்று கூட ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுங்க ரஜினி சாருக்கு. மரம் வந்து வளரும் போது அது வந்து அது தன்மை வேற. அது நல்லா வானோலத்தை வளர்ந்துட்டா அதனுடைய அந்த டிம்பர் போக போக தான் அந்த மரத்துக்கு வேல்யூ. வைரம் பாஞ்ச கட்ட மாதிரி. வாழ்க்கைன்னா தெரியும், அனுபவம் தெரியும், அரசியல் தெரியும், ஆன்மீகம் தெரியும். இன்றைக்கெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்கள கெட்ட பழக்கம் அதெல்லாம் என்னன்னு தெரியும் அவருக்கு. டக்குன்னு யோசிக்காமல் சொன்னார்ல, கஞ்சா இந்த பக்கமே வந்து யாரும் போகக்கூடாது, இளைஞர்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும், போதை பொருள் இருந்தால் கிட்டே போகாது. இட்ஸ் மெசேஜ். அப்போ வந்து என்ன கேட்பாங்க? இப்போ அதே ஒன்று சொல்கிறாரு, இந்த ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துருக்கு உடம்புல கை கால் பாதிப்பானா உங்களுக்கு தானே அது பிரச்சனை. நடிகர் வாகனத்து பின்னாடி போகாதீங்க எதுக்கு? அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அடிபட்டால் யார் வச்சு பார்க்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். இது சூப்பர் ஸ்டாராக இருந்தால் தான் இந்த கருத்து சொல்லணும் இல்லை. உங்கள் வாத்தியார் இருக்கிறாரில்ல, ஃபிசிக்கல் டீச்சரு, ஸ்கூலில் பிடி மாஸ்டரு, அவருக்கே மாணவர்கள் மேலே அக்கறை இருக்கும்போது விளையாடும் போது பார்த்து விளையாடுங்கன்னுவார். ஃபுட்பால் விளையாடும்போது செயின், மோதிரம், வாட்ச் எல்லாம் இருந்தால் கைட்டு. ஏன்? ஓடும்போது கை படம், அடிப்படும், கண்ணில் இது விழும், இல்லை முகத்தில் கிழிஞ்சிடும், இல்லை வந்து அடிப்படும். அதுக்கு தான். அப்போ ஒரு விளையாட்டுனா கூட பாதுகாப்பாக விளையாடணும், காயம் வந்துடக்கூடாது. அதாவது சின்ன காயமே வந்துடக்கூடாது, பெருசாலாம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றது ஒவ்வொரு பிடி வாத்தியாருக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த உணர்வு. ஒரு கோச்சும் வந்து சார், கோச் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, ஒரு கோச்சோட ஒரு தலைமை பண்பு, தான் மாணவன் வெற்றி தோல்வி ஃபஸ்ட்டு இல்லை சார், மாணவன் இன்ஜூரி ஆகக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா என் புள்ள, என் பயிற்சி, என்னோட மதிப்பு மரியாதை, அதை தாண்டி என்னோட மாணவன் அடிபட்டுறக்கூடாது. பார்த்து ஏதோ காலு கீழே ஆங்கிள், ஆனால் நான் பார்த்து இருக்கிறேன். இது பஞ்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் கை வந்து இதாகிடும், ட்விஸ்ட் ஆகிடும். டக்குன்னு பவுட்டை நிறுத்துவாங்க. அந்த ரவுண்டு இருந்தோன்னு கோச் போய் அப்படியே தரையில் இருக்கிற கோச் எப்படின்னு தெரியாது, அப்படியே ஜம்பிங்கில் தவளை மாதிரி மேலே ஏறி ரிங்கில் நின்று என்ன ஆச்சுன்னு கை பார்ப்பான், கண்ணத்தை பார்ப்பான், இது பார்ப்பான். அது அக்கறை. அக்கறையே இல்லாமல் சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்களை எதில் சேர்க்கறது? வாத்தியார் லிஸ்ட்டில் சேர்க்குறதா, இல்லை ஒரு குடும்ப தலைவராக பார்க்குறதா, இல்லை ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறதா, இல்லை மனிதாபிமானத்தை சொந்தக்காரராக பார்க்குறதா, எதில் வச்சு பார்க்குறது விஜய் சாரை? நேற்று 7 பேர் பைக்கில் ஊறான் டப்பு 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 டப்புன்னு.
உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? சரி, யாருன்னா அதை சரி சரி. இன்னொன்று அவர் சொல்லிட்டார், நேற்றுமே பார்த்து அவங்களோட கட்சி அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து வராதீங்கன்னு. நான் என்ன ஒன்று கேட்குறேன்னா, அவ்வளோ பவுன்சர் வச்சுக்கிறீங்கள, டக்குன்னு வண்டி ஒரு இடத்துல நிறுத்துங்க ஸ்லோ பண்ணி, ரைட்டா? 4 பவுன்சர் இருக்குது, போயிட்டு வண்டி சாவியை எடுங்க. என்ன பண்ணுங்க? வண்டி சாவியை எடுங்க. பேர் தலைவர் சொல்லி தான் எடுத்தேன். ஒரே ஒரு ஊரில் இந்த மாதிரி வண்டி சாவி எடுத்தா, இப்போ காவல்துறை எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? அடக்குமுறை, ஒடுக்குமுறை, வெங்காய முறை சொல்லுவோம். சொந்த கட்சிக்காரனை கட்டுப்படுத்தினா ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்? ஆனால் அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களோட விளம்பரன்றது உழைப்பு அல்ல. இந்த கூட்டத்தை ரசிக்கிறாரு அவரோட மனநிலை என்னன்றது தான் முக்கியம். இங்கே அவர் ஜெயிக்கிட்டும் தோகிறோம், ஐ டோன்ட் கேர், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகளாம் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். மேயர் ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு உயிர் தான். இந்த ஆபாசமாக பேசுறதுனால அதனாலலாம் எதுவும் இங்கே மாற போகிறது கிடையாது. அப்போ இங்கே என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒழுக்கம் தான் பிரச்சனை. தலைமை பண்புக்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவருக்கும் அந்த ஒழுக்கம் இருக்கும். அதனால தான் நேற்று ஒழுக்கத்தை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிளாஸ் எடுத்துருக்கிறார். அதுவும் அவராக சொல்லலை, அவர் வராரு, படத்தை பற்றி ஏதோ கேட்குறாங்க கமல் அவர்கள் பற்றி. நம்ம பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பாங்களா? அவர் வாயை போட்டு பரான்றாங்க. சார் இந்த மாதிரி நேற்று கூட அடிபட்டுருக்குது, போகிறாங்க வராங்க, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் படிப்பில் தான் கவனம் இருக்கணும். தப்பாக எதுவும் சொல்லலையா? எல்லாம் போதையை போட்டு படுத்து ஜாலியாக டாஸ்மாக் வாசல்லே இருங்க நான் சொல்கிறாரு, பக்கமே போகாதீங்க. அப்புறம் அடிபடுது, இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி போகிறாங்க, நடிகர் பின்னாடி காயம் யாருக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே எக்ஸ்ட்ரா கேட்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஓகே. உண்மையிலே நேற்று பாராட்டணும் ரஜினி சாரோட அந்த அட்வைஸ். ஏன்னா ஒன் சைடடாக போகுது. ஏஷியா பாரு, எங்கள் அண்ணனை பாரு, அதை பாரு, இதை பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு. நல்லா பாருங்க, கண்ணை திறந்து ஓட்டு போடுற அன்றைக்கி நிறைய போடுவாங்க ஓட்டு ஜனங்க. அப்போ தெரியும், 4ஆம் தேதி தெரியும். இப்போ நம்ம பேசுகிறதுலாம் உழைப்பு ஏன் அவ்வளோ முக்கியன்றது 4ஆம் தேதி தெரியும். திருமா அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாருங்கிற அறிவிப்பு வந்தோடனே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மாநில அரசியலில் திருமா களமிறங்க போகிறாரு. தொங்கு சட்டசபை வந்ததுன்னா திருமா கூட்டணி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, தமிழக அரசியலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஆனால் திருமா திடீர்னு அந்த தொகுதியில் நான் போட்டியிடல, அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் போட்டியிட போறாரு, ஜோதிமணி அப்படிங்கிறவர் அந்த தொகுதியில களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. விசிகால இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை மட்டும்தான் இருக்கு காரணமா, இல்ல திமுகவினுடைய அழுத்தமும் இதுல பிளே பண்ணிருக்கு நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல விசிகாவுக்கு ஒரு சீட்டை குறைச்சிக்கிட்டு 8 தொகுதி கொடுத்த இடத்துல 7 வாங்கிக்கிட்டு மிச்சம் ஒன்றுத்த காங்கிரஸ்க்கு தாராளமாக கொடுத்துட்டு இன்னும் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, பானையில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. ஓகே. அப்போ ஏன் இந்த சமரசம்? விசிகாக்கு அங்கே ஆள் இல்லையா அந்த தொகுதியில்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வலு இல்லையா அப்படின்றது அது சின்ன கேள்விகள். நீங்கள் கேட்டது பெரிய கேள்வி, ஏன் இந்த சமரசம், இல்லை ஏன் இந்த யூட்டர்னு? யாருன்னா அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? நம்மளா கேட்டால் இல்லைன்னுவாங்க, அழுத்தம் இல்லைன்னுவாங்க. அப்புறம் வைகோ அவர்கள் உதயசூரியனில் நிற்கிறாரு, நம்மளா போய் கேட்டால் வெற்றிக்காகன்னுவாரு. இல்லை ஒரு தொகுதியுமே அப்புறம் உதயசூரியன்ட்டார், ஒரே ஒரு தொகுதின்னாரு. அப்புறம் அந்த ஒரு தொகுதியே வேணாம், நாங்கள் எல்லாமே உதயசூரியன் நின்றுட்டோன்னுவாங்க. அப்புறம் நீங்கள் அதே கேள்வி எடுத்துகிட்டு போயிட்டு கமல் அவர்கள்கிட்ட கேட்டால் அழுத்தமா? எனக்கு கடமை இருக்கிறது, ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும், ஏனென்றால் ஜனநாயகம் என்றுமே தோற்று போகக்கூடாது, ஜனநாயகம் படமல்ல இது ஜனநாயகம் அப்படி இப்படின்னு பேசுவார். சார் கேட்ட கேள்வி வேறு சார், உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களா இல்லையா, சீட்டு கொடுத்தாங்களா இல்லையானா நீங்கள் எதையோ ஒன்று வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இது பாசிசத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன், இதை பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்புறம் போன ரிப்போர்ட்டர் டயர்டாகி, ஐயா நீ அரசியல் பண்ணா கட்டி போ, என்னென்னா போச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக வராது. பிரச்சனை அங்கே இருக்குது. ஓகே, பிரச்சனை திமுக கூட்டணியில் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தேதியில் அவங்களுக்கு யாருக்கும் 100% எண்ணம் இல்லை. 30%, 40% அங்கங்கே புலம்புறாங்க, பேசுகிறாங்க, வெளியில் வருது. தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை திமுக வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும். ஒவ்வொரு உட்கட்சி கூட்டணி பிரச்சனை. ஏன்னா நீங்கள் பதவியில் இருக்கும்போது கதை வேறு. இப்போ ஒரு சாம்பிள் பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல எம்எல்ஏ போகிறாங்க, டிஎம்கே எம்எல்ஏஸ் போகிற இடத்துல நிறைய இடத்துல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட கிராமத்தில் நிறுத்துகிறாங்க. நிறுத்தி போன பாட்டி பார்த்தது
ஊருக்கு எதுவுமே செய்யலை. ஏன் செய்யலை? 3 முறை எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, ஏன் செய்யலை? எங்கள் ஊரில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இது சரி செய்யலை அப்படின்ற மாதிரி ஜனங்க கேட்குறாங்க. இவங்க யாருமே கட்சிக்காரங்களோ அதெல்லாம் கிடையாது. திட்டினா திருப்பியே திட்டுறாங்க. அப்போ எவ்வளோ கோபம் இருக்கும். அப்போது இதுவும் யதார்த்தம் தான். ஆனால் தேர்தல் வந்துட்டோன்னே தான் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, இல்லை அவங்க வெளிப்படுத்த முடியும். ஆனால் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் யதார்த்தத்துக்கு அப்புறமா போய் முயற்சி பண்ண பார்ப்பாங்க. அப்போ அதனால் இந்த சீசனில் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருப்பாங்க. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒரு சில பிரச்சனைகள் வெடிக்கும். திமுக ஜெயித்தாலும் சரி, திமுக தோத்தாலும் சரி, ஒரு சில பிரச்சனைகள் வரும். என்ன காரணம்னா அவங்க ஆட்சியில் இந்த 5 வருஷம் இருந்ததுனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு, எப்பவுமே நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களை பற்றி பெருசாக எதுவும் வராது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னாக்கா அப்போது சிக்கல்கள் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி தேதியிலே நிறைய சிக்கல்கள் வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகே, அதாவது பலமான கூட்டணி, இது வந்து பெரிய கூட்டணி, இது அப்படின்றதெல்லாம் அந்த நெரேட்டிவ், அந்த பர்செப்ஷன் என்று இன்றைக்கி நிறைய இடத்துல அதில் ஓட்டம் விழுந்திருக்கு. ராகுல் காந்தி, நம்ம இப்போ விஜய் சார் வந்து உழைக்கலன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி சார் என்ன பண்ணுறாரு? அதாவது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 23ஆம் தேதி தேர்தல், 21ஆம் தேதி பரப்புரை முடியும், ஒரு 19 இல்லை 20ஆம் தேதி வந்து ஒரு 2 ஊரில் பேசிட்டு அப்படியே போயிடலாம். அப்படி கிடையாது சார். இல்லை, ராகுலுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்குமே ஒரு முரண்பாடு இருக்குது. அவங்க 2 பேரும் அதிகம் சந்திச்சுக்கிறது இல்லை. முரண்பாடுன்றதை விட அந்த மனசு இன்னும் ஜெல்லாவலியோன்றது முன்னாடி இருந்த அளவு அந்த ஜெல் இல்லை, அது விசிபிளாக தெரியுது. நம்ம எதுக்கு அதை வந்து மறைச்சிக்கிறிச்சி பேசிட்டோம். இப்போ நேற்று வந்து சைதாப்பேட்டையில் உங்கள் சின்னம் குக்கர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். 2 கரம் கூப்பி குக்கருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் போகிற இடம்லாம் ரெட்டலைன்ட்டுன்னு அமமுக டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ இது வந்து அது பாட்டுன்னு போயிட்டுருக்குது. இப்போ இந்த சைடு பார்க்கும்போது காங்கிரஸ் தலைவர் இப்போது ராகுல் காந்தி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள பிளேயில். இபிஎஸ் அவர்கள் வந்து ராகுல் காந்தி சூப்பர் ஷேடோ பண்ணுவார். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், பிரதமர் வேட்பாளர். ராகுல் காந்தி தொகுதியாக இறங்கி இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணால் விஜய் காலி. யார் காலி? விஜய் காலி. அதிமுகவுக்கு சிக்கல். ஆனால் பண்ணி உழைக்கலையே சாரு, பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல அங்கேயே உட்காருக்காங்க. 27 தொகுதி சரிப்பா, திமுக சீட்டு குறைச்சி கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை 28 கொடுத்தாங்க திமுக. ஆனால் விசிகே தலைவர் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்துருக்காரு பாருங்க. 234 28 கொடுத்தது முக்கியம் இல்லை, வாங்கினேட்டில் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அப்போ 29 சீட்டில் காங்கிரஸ் மனநிலை இருக்கிறவங்க போட்டியிடுறாங்க. இல்லை காங்கிரஸ் பூர்வீகமாக, இல்லை காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவங்க, காங்கிரஸ் எண்ணோட்டத்திலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அந்த 29 தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணாலும் ராகுல் காந்தி ஒரே நாளில் எல்லாத்தையும் ஒரு தொகுதியாக போக வேணாங்க. ஒரு வாரம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரே ஒரு வாரம் 5.5 கோடி மக்களுக்கு, இல்லை 8 கோடி தமிழ் சமுதாயத்துக்கு ஒரே ஒரு வாரம் 7 வேலை நாட்கள். அது உங்கள் சக்தி. 3 மணி நேரம் உழைக்கிறீங்களோ, இல்லை 8 மணி நேரம் உழைக்கிறீங்களோ, இல்லை 12 மணி நேரம் உழைக்கிறீங்களோ, அது வேறு. அப்போது ராகுல் காந்தி உள்ளே ஏறாததுனால அந்த கூட்டணிக்கு எவ்வளோ மைனஸ். இதே நேரத்தில் பிரதமர் மோடி ஹெல்ப் பண்ணுறாரு. எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு? அடிக்கடி தமிழகம் வராமல் உதவி பண்ணுறாரு. போன வாட்டி வந்தார், எங்கன்னா போனாரா? காரியகர்த்தா ஒண்டி பார்த்துட்டு, எப்பா உங்கள் சண்டை நீங்கள் போடுங்கப்பா. ஒரு சில பந்தை அடிச்சா ரன்னு, ஒரு சில பந்தை விட்டாதான் விக்கெட்டு. இல்லைனா அந்த பாலை தொட்டிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. இந்த பால் கூடமாக வருதுன்னா என்ன பண்ணணும்? பேட் எடுத்துக்கணும், வெல் லெஃப்ட்டு. எல்லா பந்தையும் அடிக்கக்கூடாது. ராகுல் காந்தி வரவே இல்லை. பிரதமர் மோடி வர்றதை குறைச்சிக்கிட்டார். இப்போ இது அதிமுக சாதகமாக இல்லையா? இப்போ ராகுல் காந்தி உள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணார்னா தாவேக்காவோட அந்த ஷேடோ இருக்குல்ல. இப்போ ராகுல் காந்தி 2 விஷயம் விஜயை பற்றி டாராக பேசினார்னா என்ன ஆகும்? தெர் இஸ் ஒன் ஆக்டர், விஜய், எஸ் எல்லாம் கற்றுவாங்க விஜய்னு. வெரி குட் விஜய் சார். ஐ நோ politics. I have lost several elections. Politics is not about winning, losing. Politics is about winning hearts. प्यार में love public. You have to love politics. You have to love people. You have to be with the people. You have to go to people. Bharat Joda Yatra, Rahul Gandhi did to win people, not only for elections. இது சொன்ன அந்த நொடி தாவேக தலைவர் விஜய் காணாமல் போய்விடுவார். யார் உச்சத்தை விட்டு ரோடுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா யார் உச்சம்? இப்போ நீங்கள்லாம் வந்து லேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா யார்? நேரு தாத்தா, பெரிய தாத்தா. அப்போவே பெரிய யூனிவர்சிட்டியில் 4 காரோடு போய் படித்தவர், பெரிய ஜமீன் பரம்பரை, பிரதமர் ஒருத்தர் இல்லை,
தொடர்ந்து பிரதமர் குடும்பத்தில். அந்த வம்சம் அந்த வாரிசு வந்து தமிழ்நாட்டில் வெயிலில் நின்று தெருவா போய் ஓட்டு கேட்கும்போது இவர் சொல்கிறார் கரியரோட உச்சம் நீ மொத்தமாக மிச்சம் அப்படின்னு விஜய் ராகுல் காந்தியையே முடிச்சு விட்ருப்பார். ஆனால் ராகுல் காந்தி அதை செய்ய மாட்டுறாரு. ஏன் சார், என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? எம்ஆர் ராதா இல்லை, பட் எம்ஆர் ராதா மாதிரி சிந்திக்கக்கூடிய, அப்போ எங்கள் ஐயாவை பார்த்து நாங்களாம் சிந்திப்போம்ல, அறிஞர் அண்ணா வழியில் ஏன் பண்ணல? ஏன்னா என்ன மாதிரி நடக்குதுங்க, பண்ணி காலி பண்ணலாம்ல. இது திமுக தீய சக்தியா? ஹூ ஆர் யூ? திமுக தீய சக்தி கிடையாது, பிஜேபி எதிர்த்து போராடுற சக்தி. ராகுல் காந்தி சொன்னால் நல்லா வருமா? இப்போ பேசுனதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம்லாம் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் எடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது அரசியல் பேசுகிறேன் நான். ராகுல் காந்தி எனக்கு ஒரு 2 நாள் ராகுல் காந்தி உடம்புக்குள்ளே பூர்ற இது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடு விட்டு கூடு பாடுற தன்மை சிக்க ஆகிடுவேன். தாவேகான்ற கட்சியை எல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸ் வயசாகிச்சு, பத்துக்குச்சு, முஞ்சிச்சு, எல்லாம் ரைட்டு தான், உண்மை தான். ஆனால் செத்து போல. ராகுல் காந்தி இறங்கி உழைப்பு தாங்க முக்கியம் இங்கே. அதுதான் பிரச்சனை. இந்த பார்த்தவொன்னே முகம் பிடிக்கிறது. இப்போ திருநெல்வேலியில் அவ்வளோ பேர் போகிறாங்க, ஏன் போனாங்க? ஏன்னா இன்னைக்கு விட்டால் அவரை பார்க்க முடியாது. இன்றே கடைசி நாள், வந்து பார்ப்பவர்கள் பார்த்து விடுங்கள். இந்த சர்க்கஸ்லலாம் பண்ணும்போது இந்த கனவு கண்ணி, அதுக்கப்புறம் இந்த மீன் மாதிரி ஒரு பொம்பளை வேஷம் போட்டுலாம் இருப்பாங்க. இன்றே கடைசி நாள், இதோட இந்த சர்க்கஸ் கூட்டம் இங்கேருந்து போய் விடுகிறது, இன்றே வந்து பார்த்து விடுங்கள், இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். அதை பார்க்குறதுக்கு கூட்டம். அப்புறம் அங்கே இமோஷ்னலாக விஜய் என்ன அதெல்லாம் ரைட்டு. ராகுல் காந்தி இது பாரத் ஜோடோ யாத்திரை கூட்டம் பார்த்துருக்கீங்களா? சரி, மம்தா பானர்ஜி இது கூட்டம், அம்மையார் ஜெயலலிதா இது கூட்டம். ஏங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் வருதுங்க. ஒவ்வொரு பரப்புரைகளுமே பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமின்னா என்ன 350 படம் நடிச்சாரா? இல்லை அவர் அப்படியே எம்ஜிஆர் கலரா? இல்லை அவர் அப்படியே பேசினா அறிஞர் அண்ணாவா? அதிமுகவோட பொதுச் செயலாளரை பார்ப்பதற்கு கூட்டம் வருதா வரலையா? இப்போ சமீபமாக கூட்டம் ஏறுது, இபிஎஸ் போகிற கூட்டங்களுக்கு. அப்போ அது கூட்டமாக தெரியலையா? எதேடு உங்கள் விஜய் முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு, அவருக்கு தான் கூட்டம் வருது, அது உங்களுக்கு தெரியலையா? எதேடு விஜய். அப்போது ராகுல் காந்தி தாவேக்காவை எதுவும் பண்ணல, அவர் இறங்கலை. கும்பம் இறங்கினா கும்கியை தான் கூப்பிடணும். கோயிலில் இருக்கிற யானை, சர்க்கஸில் இருக்கிற யானை என்ன ஆகும்? ஓடியே போயிடும். புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ கொம்பை வந்தால் கும்கி தான் போக முடியும், தமாஸ் பண்ணுறதெல்லாம் போக முடியாது. எதுக்கு எந்த யானைக்கு எந்த யானை, எதுக்கு எது நிகர்? வால்பாறையில் இருக்கிற யானை கொஞ்சம் முரடாக இருக்கும், அதை சரி செய்யணும்னா முதுமலையிலேருந்து தான் இறங்கணும் ஆளை. கலீம்னு ஒரு யானை இருக்குது, அது தனி சப்ஜெக்ட். இப்போது திருப்பி வரும்போது ரொம்ப முக்கியமானது, அதே நேரத்தில் விஜயும் வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்கள்லாம் யார் கூட இருக்கிறாங்க? எங்கள் கூட தான் இருக்காங்க, தாவேகா கூட தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறார். அந்த உண்மையான காங்கிரஸ்காரர் யார் தெரியுமா? ராகுல் காந்தி. போலியான காங்கிரஸ்காரன்னு அவர் யாரை சொல்கிறாரு? மேபி செல்வ பெருந்தகையா இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடியவங்க. நான் வந்து நானாக எதுவும் யோசிச்சு சொல்லலை, தானாக இவங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. ஓகே. அப்போது உண்மையான காங்கிரஸ்காரன் போலியான காங்கிரஸ்காரர் சொல்லிட்டு யார் பிரித்து எழுதுகிறார்? தாவேகா தலைவர் விஜய் எழுதுகிறார். அப்போது உண்மையான காங்கிரஸ்காரர்கள் உங்களை பற்றி பேச மாட்டேங்கிறார்கள், அது உங்களோட நண்பர்கள். வேறு யாருன்னா விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அவங்க கெட்ட காங்கிரஸ்காரன் அப்படின்னு விஜய் பார்க்குறாரு. காங்கிரஸ்லேயே அவர் வந்து இந்த அன்னப்பறவை எப்படி பால் தனியாக அதுக்கப்புறம் தண்ணியை தனியாக பிரித்து குடிக்குமான்னு சொல்லுவாங்க கதைகளில். ஓகே சார், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அது மாதிரி அன்னப்பறவை ஆகிவிட்டார் விஜய் அவர்கள். நல்ல காங்கிரஸ்காரர்கள் எது, உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எது, தீய காங்கிரஸ்காரர்கள் எது, தீய சக்தியுடன் பழகக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் 4 வகையாக பிரிக்கிறார். பரவாயில்ல, அது வரலாம் சந்தோஷம். இந்த அளவுக்கு எனக்கு உண்மையிலே நேற்று அவர் திருநெல்வேலியில் பேசினது மகிழ்ச்சி தான். அவர் இம்ப்ரூவ் ஆகிறார். ஏ பிபி, அப்புறம் 2 சார் 4 சார் 4 சார் 8 சார், பரவாயில்ல, வெரி, இதுதான் பயிற்சி. இதை டெய்லி பண்ணணும். அப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கால்குலஸு, அல்காரிதமு, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறமா வந்து பித்தாகரஸ் தியரம், E=mc², ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, அப்படியே போயினே வந்தால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நல்ல அரசியல் ஆளுமையாக வந்து விடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பரப்புரை தேர்தல் களம் எப்படி அமைய போகுதுங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.